ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க பென் ஆர் பென்சிலில். நெக்ஸ்ட்டு டுலிப் நீடில் 14 நம்பர் வாங்கிக்கோங்க. 14 நம்பர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் 14 நம்பர் யூஸ் பண்ணுவோம். பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 24 யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டில் 2 கலர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு கலர் வந்து நான் ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். ரோஸ் கலரில் வந்து நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, நாட் போட்டு லூப் மாதிரி வச்சு அடியில் வச்சு நம்ம இழுக்கணும் அப்படின்னு அதே செயின் ஸ்டிச்சை தான் வந்து நான் இதில் போட்டு காமிக்க போகிறேன். உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாடி வந்து செயின் ஸ்டிச் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். செயின் ஸ்டிச் போடும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக போடுங்க, அதுக்கப்புறம் சின்னதாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். டபுள் செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெருசாக இருந்தால் தான் நம்ம அதுக்கு மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் போட முடியும். அதாவது டபுளாக வந்து இன்னொரு கலர் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்டிச் வந்து மேலே போட முடியாது. செயின் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்டிச் போட்டால் தான் நல்லாயிருக்கும். டபுள் செயின் ஸ்டிச்சில் ஓரளவுக்கு பெருசாக போடணும். ஓகேங்களா? இப்போ நான் எந்த அளவுக்கு போடணும் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும், எப்போயுமே டபுள் செயின் ஸ்டிச்சில். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு கலர் தான் எடுக்க போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே கலரில் போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஸ்டிச் போட்டிருக்கோமா என்ன அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி இமேஜில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பீகாக் போடலாம், பேர்ட்ஸ் போடலாம். டபுள் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து பேர்ட்ஸு, பீகாக்கு அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். 2 ஸ்டிச் வந்து கலந்துருக்க மாதிரி இருக்கும், 2 கலரு. அதுக்காக தான் சொல்கிறேன், பேர்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னு. அது உங்களோட விருப்பம் தான். நான் நல்லாயிருக்கும், டபுளாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பீகாக்கு, பேர்ட்ஸு அதில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து அது மேலேயே போட போகிறோம். அதனால் அதே கலர் நூல் போட்டால் எடுத்து காமிக்காது. அதுக்காக நான் வேறு கலர் ஒரு ப்ளூ கலர் நூல் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள் நூலுக்கு தகுந்த மாதிரி கலரை மாற்றி அட்ராக்டிவாக இருக்க கலரில் வந்து போடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ப்ளூ கலர் நூல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ எப்படி இந்த செயின் ஸ்டிச் போட்டிங்களோ அதே செயின் ஸ்டிச்சை தான் வந்து இதில் போட போகிறீங்க. அந்த முன்னாடி இருக்க செயினை பாருங்கள், இந்த மாதிரி உள்ளார கேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே ஊசியை விட்டு இப்போ ப்ளூ கலர் நூல் போட போகிறோம் இல்லைங்களா, அந்த நூலை வெளியே எடுக்கணும். நார்மல் செயின் ஸ்டிச்சு தான். இதுக்குள்ளார விட்டு விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் செயின் ஸ்டிச் கிடைக்கும். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த நடுவில் இந்த செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் ஊசியை குத்தி நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்து மேலே போட போகிறோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து பீகாக் அதிலலாம் போடும்போது நல்லா மல்டி கலராக தெரியும். அதுக்காக தான் வந்து இந்த டபுள் செயின் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த டிசைனை வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் எப்படி பண்ணினீங்களோ அதே மாதிரியே இந்த டபுள் செயின் ஸ்டிச்சையும் எனக்கு ஒரு இமேஜில் அப்ளை பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் எதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் குத்துறேன். அந்த செயினுக்குள்ளார குத்தாமல் வெளியே குத்துறேன். வெளியும் கொஞ்சம் தள்ளியும் குத்தக்கூடாது, பக்கத்துலேயும் குத்தக்கூடாது. கரெக்டாக நம்ம அந்த செயினுக்குள்ளேயே நம்ம குத்தி வெளியே எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நீட்டான டபுள் செயின் ஸ்டிச் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த 4 நூல் இருக்கும். கீழே ஸ்டிச் போட்டதில் வந்து இந்த பக்கம் 2 இருக்கும், அந்த பக்கம் 2 இருக்கும். அந்த 2 நூலுக்கு நடுவில் குத்தணும். நடுவில் குத்துனா தான் நமக்கு நீட்டான டபுள் செயின் ஸ்டிச் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் நல்லா இழுக்கலை அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நூல் மட்டும் வரும். நீங்கள் கீழே வந்து 2 நூலையுமே அந்த நூலில் சுற்றி மேலே பொறுமையாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நூல் மட்டும் தனியாக வரும், ஊசி மட்டும் தனியாக வரும், இல்லை நூல் ஒன்று மட்டும் தனியாக வரும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. பார்த்து பொறுமையாக பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேப் தான் பண்ண போகிறோம். இந்த டபுள் செயின் ஸ்டிச்சில் வந்து ஒரே ஒரு ஷேப் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சர்க்கிள் இல்லைனா ஓவல், இந்த 2ல் மட்டும் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செயின் ஸ்டிச்சில் வந்து இமேஜ் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணிங்களோ அதே மாதிரியே எனக்கு டபுள் செயின் ஸ்டிச்லேயும் இமேஜ் வேணும். இந்த எல்லா ஸ்டிச்சுமே இப்போ நம்ம போட போகிற எல்லா ஸ்டிச்சுமே வந்து நீங்கள் ஒரு இமேஜில் அப்ளை பண்ணி எனக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் யூடியூப்பில் வரும். மற்றது எல்லாமே நான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரைவேட்டாக தான் கொடுப்பேன். சரிங்களா? இப்போ நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இந்த மாதிரி சர்க்கிளில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது ஸ்பைரல் போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் சர்க்கிளில் போட போகிறீங்க. நீங்கள் வந்து சர்க்கிள் அந்த ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளார போட்டிங்கன்னா நூலெல்லாம் இழுத்துட்டு இழுத்துட்டு வந்துடும். நீங்கள் எதில் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் பொறுமையாக வந்து அந்த லைனுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். இது சர்க்கிள் அப்படிங்கிறனால கோணையாக போயிடும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அந்த லைன் மேலேயே நீங்கள் ட்ரா பண்ண லைனுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் போடுங்க. இந்த ட்ரா பண்ண லைனுக்கு மேலேயே என்ன சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு தான் ஸ்டிச்சஸ் போடணும். கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸ் தான் போடணும். ரொம்பவும் பெருசாக போட்டுறாதீங்க, ரொம்பவும் சின்னதாக போட்டுறாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு டபுள் செயின் ஸ்டிச்சு டபுளாக மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்கும்போது நமக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஓரளவுக்கு போடுங்க. ட்ரா பண்ணுனீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே போடுங்க, இல்லைனா இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு அந்த நூலை ஓகேங்களா, நான் வந்து இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து நான் ப்ளூ கலர் முடித்த நூல்லேயே வந்து அந்த பிங்க் கலரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் போடணும். நம்ம லைன் எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு இன்னொரு ஸ்டிச்சுக்குள்ளே போட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் இதில் வந்து பிங்க் கலர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு போட்டிருப்பேன். இதில் வந்து ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபுல் சர்க்கிளையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் புரியல, எந்த இடத்துல புரியல அப்படின்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் உடனே உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டிச்சை நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த டபுள் செயின் ஸ்டிச் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச்சில் 15 சென்டிமீட்டருக்கு எனக்கு இமேஜில் இந்த மாதிரி ஸ்டிச்சை அப்ளை பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.